வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற சாம்பல் தீவு என்ற ஊரை, அது ஒரு பெரிய ஊர், அதுக்குள்ளேயே குட்டி குட்டி ஊர் இருக்குது. அந்த ஊர்களை காணொளி பதிவு செய்து உங்கள் பார்வைக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே சல்லி என்ற ஊரை காட்டியிருந்தேன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் சாம்பல் தீவினுடைய சாம்பல் தீவு என்ற பகுதியே இருக்கும் தானே, அந்த பகுதியை தான் காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதை விட இந்த காணொளியில் விற்பனைக்கு இருக்கிற ஒரு காணியையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். எனவே எதிர்காலத்தில் அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை வாங்கலாம். இப்போ இந்த சாம்பல் தீவினுடைய எந்த பகுதியை காட்ட போகிறேன்றதை கூகுள் வரைபடத்தில் சுட்டி காட்டுறேன் வாங்குவோம். ஈழத்தில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கோ சாம்பல் தீவு. சரியா? இப்போ நாங்கள் இந்த பகுதியை தான் சுற்றி காட்ட போகிறோம். சரியா? இங்கே ஏற்கனவே காட்டியாச்சுது. இப்போ இந்த பிரதான வீதி ஊடாக போய் அந்த கடற்கரை வீதி அது இதெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் சுற்றி திரும்ப இந்த இடத்த வந்து எங்களுடைய காணொளி பதிவை நிறைவு செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து இந்த சாம்பல் தீவு வீதியால் போனால் திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதி 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரியா? அதிலிருந்து இடப்பக்கம் திரும்பி திருகோணமலை நகரப்பகுதி நோக்கி போனால் 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் திருகோணமலை நகரப்பகுதிக்கு போடலாம். இப்போ நாங்கள் இந்த பக்கமாக போவோம். ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையம் சாம்பல் தீவு. சாப்பாடு கிடையாது. இந்த பக்கம் ஒரு பெரிய சேதப்பட்ட வீடு. இந்த பகுதியும் ஆரம்ப காலத்தில் இடப்பெயர்வை சந்தித்திருக்கிறதா சொல்கிறார்கள். அதனாலேயே இந்த ஊரினுடைய வளர்ச்சியில் கொஞ்சம் பின்னடைவு இருக்குது. இப்போ ஒரு 2-3 வருடங்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கும், இல்லை 5-10 வருடங்கள் சந்திச்சிருக்கும். ஏற்கனவே சல்லி என்ற காணொளி பதிவு செய்யும்போது அந்த அம்மா சொல்லியிருந்தால் ஓட்டமும் நடையும் தான் வந்து இதில் நிறைய வீடுகள். இதில் இருக்கிறது பொது நூலகம் சாம்பல் தீவு, உப அலுவலகம் சாம்பல் தீவு, இலவச சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை சாம்பல் தீவு. சித்த ஆயுர்வேத ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டாங்க. ஓகே, இதில் ஒரு பூங்கா இருக்குது. சாம்பல் தீவு தமிழ் மகா வித்தியாலயம். பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு அப்படியுமே இந்த ஃபோட்டோகாப்பி அப்படியான கடைகள் நிறையவே இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. நிறைய வண்ணங்கள் எனக்குன்னா 2 வண்ணம் தான் பயன்படுத்தணும் இந்த ஆசை. இது திருகோணமலை பலநோக்கு கூட்டுறவு இந்த பூங்கா மாதிரி வச்சுருந்தார்கள். பிறகு சேதப்பட்டு கைவிடப்பட்ட மாதிரி கிடக்கு. அண்ணா, இந்த ஊரா நீங்கள் பிறந்து வளர்ந்தது? பிறந்து வளர்ந்தவளா? நான் கட்டப்பட்ட பிறந்தேன். இங்கே வாழ்கிறேன். எங்கே பிறந்தீங்க? அது எங்கே இருக்குது? சேனூர், மூதூர், சம்பூர். இங்கே வந்து எவ்வளோ காலம்? 82ஆம் ஆண்டு வந்துட்டு. 82ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சி அங்கேயே இருக்கிறீங்களா? இடப்பெயர்வுகள் எதுவும் சந்திச்சது? பேர் இந்தியா முதல் கொண்டு முல்லைத்தீவு வரை. எத்தனையாம் ஆண்டு இங்கே இருந்து போனீங்க? நாங்கள் 85ஆம் ஆண்டு இடம். 85 போய் திரும்ப இப்போ இந்த ஊருக்கு வந்து திரும்பி 86 87 வந்து 86 உள்ளே போயிருந்து பூசாவில் 89 சிபி ரிலீஸ் ஆகி 90 சண்டைக்கு திரும்பி இந்தியா போனேன். இந்தியா போய் திரும்ப இப்போ வந்து 94 வந்தேன். அது இப்போ இந்தியா 94லேருந்து இருக்கிறீங்க. இடப்பெயர்வு வாழ்க்கை எப்படி? அதாவது முகாம் வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை, சமூக சீர்கேடு வரும். இப்போ நீங்கள் அந்த இடத்தோட விடும்போது இது எப்படி இருக்குது? சாம்பல் தீவு கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரே மாதிரி. இந்த சல்லி மட்டும் ஒரு பஜார் மாதிரி, ஒரு காசோட பணப்புழக்கம் வேண்டாம், கடற்தொழில் செய்கிற வழி. ஆனால் சல்லி ஒரு நல்ல காலையில் போனால் பின்னேரம் காசு, பின்னேரம் போனால் காலையில் வந்தாலும் அன்னைய சிலாவளி புடைச்சி. இப்போ இந்த சாம்பல் தீவில் இருக்கிற மக்களோட வேலைகள் என்ன? விவசாயம், படித்த உத்தியோகங்கள். இப்போ என்னென்ன பயிர்கள் இங்கே செய்கிறது? இப்போ பயிர் செய்யல. இப்போ குரங்கு கூடிட்டு இருக்குது. சல்லி சாம்பத்தில் இருக்கிற மக்களை விட குரங்கு கூட. இல்லாட்டி நம்மள மார்க்கெட்டுக்குள்ள இந்த சாம்பத்தி ஒன்று ஒரு 40 வருஷம் மேல் சாம்பத்தி என்ற ஒரு செவியில் விழுந்து கொண்டே இருக்கும். சாம்பத்தி மரவள்ளிக்கலாங்க, சாம்பத்தி மாம்பழம், சாம்பத்தி பிளாப்பழம், சாம்பத்தி தேங்காய் என்றலாம்.
பாலண்டெல்லாம் இப்போ குறைஞ்சிருதா இல்லையா? எதுவுமே இல்லை. என்ன தோட்டமே செய்கிறது இல்லையா? குரங்கு வந்துட்டா அதானே யுத்தத்தோட குரங்கு மயில் யானை பண்டி கூடிட்டு இப்போ ஒரு தரமே பயிர் செய்கிறதே இல்லையா? செய்யறாண்டா. இப்போ என்னண்டா ஒரு பயிர் வச்சு தான் 40 நாள் அப்புறம் அதில் பயன் கிடைக்கும். வண்டி தெரியாது அண்டு இப்போ 40 நாள் வரைக்கும் அவன் சீவிக்கணும் கொண்டு அவன் கூலி வேலையை போனால் குரங்கு வந்து இதை சீவிட்டு. அப்போ ஆரம்ப காலத்தில் என்னென்ன பயிர்கள் இங்கே இருந்தது? அதில் சகல பயிரும் இருக்குது. எத்தனையாம் ஆண்டு பிறகு குரங்கு வந்தது? இது வந்து யுத்தத்து இடப்பெயரோட குரங்கு வந்து 85க்கு பிறகு குரங்கு வந்துடுது. இருந்து மட்டுப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை. இப்போ நாங்கள் இதெண்டா தெரிந்தானே குரங்கு இல்லாட்டி பரவாயில்ல, சாம்பத்தி பழையபடி முன்னேறி டெவலப் ஆகிடுவாங்க. இப்போ அப்போ இங்கே மக்களின் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? இந்த கூலி வேலையும் அரச உத்தியோகங்கள் அதில் செய்யும். ஆனால் இப்போ கொஞ்சம் கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சு வருது. அன்று தொட்டு இன்று வரையும் சாம்பத்தி விட்டு கொடுக்காது. இது இந்த மில் கனகாலமாகவே இருக்குது. அரைக்கு மாலை அரைக்கு மாலை அண்ணே அண்ணம் விசாரிக்க வந்து நிற்கணும். அண்ணம் வாருங்கோ. மாறன் அரைக்கும் ஆலை. இந்த உங்களோட அரைக்கு மாலை எவ்வளோ காலம் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறேன். 17 வருடம். நீங்கள் உங்களோட சொந்த இடம் இது தானே? இங்கே எவ்வளோ காலம் வந்து கல்யாணங்க எப்படி இருக்குது யாழ்ப்பாணத்தோடு ஒப்பிடும்போது? எங்கேயும் பாலவன் மட்டும் பாலவன். அது உண்மை என்ன? சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளைச்ச வாழ்க்கை. எந்த இடம் பண்ணி நான் எந்த நாட்டில் போனாலும் பாலவன் மண்ணிக்க வாழ்க்கை. யாவும் ஊரே ஜாவரிங்கோளி ஒரு படையற பொன்குன்றன் கனியன் பொன்குன்றன் சொல்லிட்டு அதன்படி நான் இருக்கிறான். அவன் எல்லா சூழலுக்கும் ஏற்றமே அவனை தயார். அதான் போறண்டா போர் என்ன அங்கேயும் வாழ்றான். அதான் பாடலாம் என்ன கிடைக்குதோ சத்து முடியும். சுருக்கமாக சொன்னேன் தன்னை முழுமையாக நம்பி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைக்க மாட்டேன். ஆனால் என்ன பொருளாதார சரிவு போர் சூழலுக்குள்ள மாட்டி நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் போர் சூழலுக்கு மாட்டோம். அதால் எனக்கு நிறைய சொத்து இழப்புகள் கூட. இப்போ 86 போட் மிஷினோட குடிபட்டு 90 வந்து 90 ஒரு வேன் எடுத்து அது அப்படி வந்து அதில் கட்டுமர தலையிட்டு கடலால் வந்து வல்லத்துறை வந்து இந்தியாவுக்கு போய் திருப்பி வந்து இங்கே கடை போட்டு அந்த வேன் எல்லாம் யுத்தத்தில் வேன் திருப்பி ஒரு வேன் எடுத்து அந்த வேன் கடையெல்லாம் திருப்பி யுத்தத்தில் இடிஞ்சு இந்த இடப்பெயர்வை சந்தித்த ஊர்களில் ஒரு குறைஞ்சது 10 வருஷமாவது பின்னுக்கு போயிருக்கும். என்ன இல்லைன்னா நீங்கள் 30 வருஷம் பின்னடைவு ஏன்டா எனக்கு 19 வந்து கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் எனக்கு இழப்பு தான் கூட. சரி என்ன சரி சரி ஐயா நன்றி ஐயா. உங்களோட படம் வீடியோ டிவியில் வரும். காலத்தை கணக்காக கொடுங்க வச்சுட்டு போவோம். இது யூடியூப் சேனல். நான் கதைச்சு கொண்டு வரவே இந்த இடத்துல சந்தித்த அண்ணாக்கள் எங்களுக்கு அதில் அந்த தங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பின்னடைவை சந்திச்சிருக்குன்றதை வெளிப்படுத்தியிருக்கீங்க. இதில் இருக்கிறது உப அஞ்சல் அலுவலகம் சாம்பல் தீவு. இப்போ நான் ஒரு வாகனத்தை எடுக்கிறேன். வாகனத்தை ஆசையாக ஓடுவோம், தொழில் செய்வோம். அந்த வாகனம் போராட அழியுது. அதே மாதிரி ஒவ்வொரு சூழல்லையும் அழிவு இருந்தால் என்ன செய்கிறது? இல்லை வேலை பக்கம் போய் வருவோம். இதில் இடப்பக்கம் ஒரு பெரிய ஒரு கட்டணம் ஒன்று கட்டப்படுது. வேறு சாப்பாட்டு கடை இருக்குது. வேலை பக்கம் அப்படியே பாருங்க இப்படி இருக்குன்னு இடங்கள். சாம்பல் தீவும் சல்லியும் கூடுதலாக ஒரே மாதிரி தான். சோலை தான். சரி இது அங்கால நாங்கள் போக தேவையில்லை. என்னடா சல்லி வந்துடும். விமானம் வருதா? திரும்ப அந்த வந்த சந்திக்கு போவோம். இதில் வலப்பக்கம் ஒரு வீதி போகுது. இந்த வீதிக்கு போய் வரும். இதில் இடப்பக்கம் பாருங்க. பெரிய ஒரு விடுதியும் காட்டப்படுது. என்னென்னு தெரியல. இங்கே தோட்டங்கள் பாருங்க. இதில் இடப்பக்கம் வழி கட்டி பாருங்க வெங்காய தோட்டம். நல்லா இருக்குது இந்த இடம். இதுக்குள்ளே தான் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னார்.
அதைத்தான் தேடுதல் கிடைச்சோன்னு சொல்கிறேன். இதில் இடப்பக்கம் பாருங்க, பெரிய பெரிய கட்டிடங்கள். இந்த இடத்துல ஒரு விடுதி என்ன, இதே மாதிரி வேலை பக்கமும் ஒரு விடுதி. சாம்பல் தீவு பீச் விழா. இது ஒரு நல்ல இடம் தானே, என்ன நிறைய விடுதிகள் கட்டப்பட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் வெளிநாட்டுக்கார வரத்தான், அதாவது சுற்றுலா பயணிகள் வர அந்த காலப்பகுதியில் தான் அதிகமான மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். இதுதான் தொடுகாடு, கடற்கரை ஓரத்தில் இருக்கு. கெஸ்ட்டுக்கு மட்டும்தானா இந்த இடம், சரியா? இப்போ நாங்கள் போய் படத்திற்கு நீ கெஸ்டான்னு வந்து கேட்டுருவாரு, அதனால நாங்கள் அதுக்கு போகல. கடற்கரை வந்த உடனே நாங்கள் சல்லியில் நின்று பார்த்தோமே பிள்ளையார் கோயில், அங்கே தெரியுது பாருங்க, தெரியுதா? சரி, கடற்கரைக்கு வந்து போகிறோம். அந்த அன்னை கடைக்கு பார்ப்போம். ஓமண்ணா, நாங்கள் இந்த சந்தையில் நிற்கிறோம். இந்த சுடலை வீதி இருக்குல்ல, அப்படித்தல்ல வரைக்கும் இந்த சாம்பல் தீவு பீச் விழாண்டு இருக்கு, அந்த சந்தையில் நிற்கிறோம். சரி வாங்க அண்ணா. ஆமாம், சத்தியமாக நல்லா இருக்குது இந்த இடம். சொல்லி வேலையில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இப்போ நான் தனியாக இருக்க, தம்பி யோசிக்கிறேன், என்னையும் இருக்க விட நல்லா இருக்குது காத்தோட்டமாக இந்த இடம். இப்போ நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன்னு எப்படி இருக்குன்னு, இதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை விடுதிகள் இருக்குண்டு. இதில் இருக்கிறது போல் ஓஷனிக் ரிசோர்ட், அடுத்தது இதில் சாம்பல் தீவு பீச் விழா, அந்த பக்கம் இந்த தோட்டமண்டு இருக்குது, அது கங்கால் இன்னொன்று இருக்குது. அதில் அந்த பெயர் பலக தெரியுதா? அது தெரியுது, என்ன பேர் எழுதியிருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 இருக்குங்க. இதுவும் அப்படி தான். இல்லை, நான் நினச்சேன் நிலாவளியில் மட்டும்தான் அதிகமாக விடுதி இருக்குன்ட்டு. நிலாவளியை தாண்டி போனால் அங்கே நான் ஒரு அண்ணா கேட்டேன். அந்த அண்ணா சொன்னவர் ஆரம்ப காலத்தில் திருகோணமலை, இந்த நிலாவளியிலேருந்து திருகோணமலை நகரப்பகுதி வரைக்கும் ஒரு 100-150 விடுதிகள் இருந்திருந்தால் இப்போ 500க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்குது. அந்த அளவுக்கு விடுதிகளினுடைய எண்ணிக்கை கூடியிருக்குன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே எதிர்காலத்தில் இப்போ வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இது இறக்கக்கண்டி, சரியா? இது நிலாவளிக்குள்ளே தான் வருது. நிலாவளியில் இருந்து இப்படியே இந்த கடற்கரை ஓரமாக வந்தால் இங்கே வரைக்கும் விடுதிகள் இருக்குது. அதாவது இந்த நான் ஏற்கனவே ஒரு விடுதி பகுதிக்கு போய் இந்த கார்டமன் இருந்த பகுதி காட்டினேன். நிலாவளி எபிசோட் 5 பாருங்க, நிலாவளியினுடைய பகுதி 5வது காணொலியை பாருங்கள், அங்கே வரைக்கும். அதுக்கு பிறகு இங்கே வரைக்கும் இந்த விடுதிகள் இருக்குது. இங்கே பாருங்கள் விடுதிகள் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த சாம்பல் தீவு பக்கத்தில் இப்போ வந்து கொண்டு இருக்குது விடுதிகள். இப்போ இந்த இதுக்குள்ளே பாருங்கள் விடுதிகள். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி அதிகரிக்கும்ன்றது தெரியாது எனக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது தோட்டம் பீச் ஹோட்டல் ட்ரிங்கோமலை ஒன்று இருக்குது, பிரம்மியா ரிசோர்ட் ஒன்று இருக்குது, அப்படி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கால அதிகமான விடுதிகள் இருக்குது, சரியா? அலஸ் தோட்டம் அந்த பக்கம் அப்படியே திருகோணமலை நகர பகுதி வரைக்கும் இருக்குது. ஆனால் சாம்பல் தீவன்ற பகுதியில் குறைவாக இருக்குது, ஆனால் வந்துடுது. எனவே இந்த பகுதியில் இருக்கிற காணியை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வாங்க விரும்பினா வாங்குங்க, விலையை தொடர்பு கொண்டு அவர்களோட கதைச்சு நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அவர்களுடைய தொடர்பு என்ன இந்த காணொளியினுடைய திரைப்பகுதியில் போட்டு விட்றேன், தொடர்பு கொண்டு கதையுங்கோ. நாங்கள் இப்போ அந்த அண்ணா வந்ததுக்கு பிறகு அந்த காணி பகுதியை உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். அந்த ஐயா வந்துட்டார், அந்த காணி இருக்கிற இடத்த காட்டுறேன்னு வாங்கோ. அங்கே இருக்குது, அங்கே போய் கடற்கரைக்கு போய் வந்தனாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு வீதி ஒன்று போகுது, சரியா? இந்த வீதியால் தான் போவோம். ஐயோ, வந்தவர்களை காணையில் ஐயோ இங்கே போட்டீங்களா? ஐயோன்றது அகராதியிலேயே சேர்க்கப்படுற ஒரு சொல்லன்னு கேள்விப்பட்டேன். இந்த கரைப்பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த அதில் இருக்கிற சந்தியால் வெலப்பக்கம் திரும்பி போய் கடற்கரைக்கு போய் திரும்ப வந்து அந்த அதில் இருந்த நாங்கள் அவட ஐயா வரும் வரைக்கும். இப்போ இந்த சந்தியால் இந்த பக்கம் பாருங்கோ, இப்படியே பாருங்கோ, வாங்கோ. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த வீதியினுடைய வெலப்பக்கத்தில் தென்னந்தோப்பு, அதை விட ஒரு விடுதி ஒன்று இருக்குது, என்ன விடுதி ஒன்று இருக்குது. இதில் இருந்து இந்த பக்கம் இருக்கிற காணி தான் விற்பனைக்கு இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். மொத்தமாக 3 ஏக்கர் காணி வாங்கோ. இங்கே என்னென்ன பயிர்கள் கூட செய்யணும் இதுக்குள்ளே? வெங்காயம், மரவள்ளி, கத்தரி. நீங்கள் செய்கிறீங்களா இதுக்குள்ளே? நாங்கள் செய்கிறோம். இந்த வெங்காயம் நட்டுருக்கோம், மரவள்ளி நட்டுருக்கோம். இப்போ எவ்வளோ காலமாக?
6-7 வருஷத்துக்கு செய்கிறோம். அதுக்கு முதல் செய்தவங்க வேறு ஆக்கள் செய்தவங்க அந்த பிரச்சனை நேரம் செய்யல செய்கிறோம். மனச்சாட்சியின் படி சொல்லணும் போது என்ன மாதிரி இருக்குது பின்பக்கம் வர அதுங்க தண்ணி வரதுண்டு அந்த குரோம் தண்ணியெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போயிடுது. அது இந்த காணி எல்லைக்குள்ளே வருதா அந்த சைட்டால் போகும் பின்பக்கத்தால் போகும் அப்படியே வடிஞ்சிடும் இல்லாத நிற்கும். அதுக்கு மதில் உயர்த்தி காட்டினா எங்களை வேற சரி சரி அந்த பக்கம் மதில் இருக்குது ஒரு பக்கத்துக்கு. இதுக்குள்ளே மொத்தமாக 3 ஏக்கர் காணி. இது எத்தனை கிணறு என்ன இருக்குது இதுக்குள்ளே 4 கிணறு இருக்குது. அடுத்தது இதில் ஒரு கிணறு அந்த மாலை கிட்ட வந்து அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து அதில் சரி மொத்தமாக 4 கிணறு. குழாய் கிணறா இல்லை இல்லை வெட்டு கிணறு வெட்டு கிணறு இருக்குது 4. அடுத்தது பிரிச்சும் வாங்கலாம் ஒரேதாக சேர்த்தும் வாங்கலாம்ன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கேன். இதுக்கு அங்கால என்னது கடல் அங்கால அது கொட்டல் உண்டு. சரி அங்கால கடல் இந்த பக்கம் தான் கடல். இப்போ நாங்கள் இங்கால தான் கடலுக்கு போகிறோம்டா இதால் போகணும். கடலுக்கு போனால் இதால் போகணும். இதால் பாதை இல்லை அதுக்குள்ள அது அங்கே விட மாட்டாங்க. சரி இதால் போய் நாங்கள் போனோமே அந்த கரை பகுதி அதுக்கு இப்படி ஒரு 50 மீட்டர் நடந்து பிறகு ஒரு 100 மீட்டர் நடக்க கடற்கரை வருது. 100 மீட்டர் 150-200 மீட்டருக்குள்ளே கடற்கரை இருக்குது. இப்போ இங்கே இப்போ அவதானிக்கிற வரைக்கும் வெங்காய தோட்டம் பாருங்க. அங்கே மரவழிகள் சரி மரவள்ளி விளைச்சல் எப்படி பரவாயில்ல வெங்காய விளைச்சல் வெங்காயம் பரவாயில்ல. இந்த ஒரு பிந்தி போட்டபடியாக தான் சரி சரி இதுக்குள்ளே எதிர்காலத்தில் நீங்கள் விடுதிகள் கூட கட்டலாம். அப்படியே திரும்பி பாருங்கள் அந்த பக்கம் ஒரு விடுதி இருக்குது. அடுத்தது எதுக்குள்ளே இருக்கிறது வெள்ளைக்காரர்கிட்ட இதுக்குள்ளே ஒரு ஹொலண்ட் நாட்டை சேர்ந்தவர் வந்து இங்கே நின்றுட்டு போவாராம். காலமாக அதில் இருக்கு. எவ்வளோ காலம்? அவர் ஒரு 20 வருஷத்துக்கு கிட்டே வரும். அவர் வந்து போகிறார். அவர்கிட்ட சிலவெல்லாம் காட்டியிருக்கார் வாங்கி. ஏன்னா 20 வருஷமாக இருக்குதா? கூட தான் வரும். அவர் அந்த பிரச்சனைக்கு முதலே இருக்குது வந்து போகிறார். அதான் இப்போ வெளிநாட்டவர்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கின்ற ஒரு விடயத்தை தான் பதிவு செய்கிறேன். மற்றபடி இந்த காணியினுடைய விவரங்கள் அதெல்லாம் சரியாக இருக்குன்னு அந்த காணிக்காரர்கள் சொல்லியிருக்கணும். ஆனாலும் இது பவனீசன் இது காணொலியில் தந்திருக்கிறார் என்று நீங்கள் வாங்கணுமெண்டு இல்லை. வந்து பாருங்கோ இங்கே இருக்கிற மக்களோட கதைச்சு விலைகளை விசாரியுங்கோ என்னென்ன விலைக்கு போகுதுன்றதை விசாரியுங்கோ. அந்த காணியினுடைய உறுதி விடயங்கள் எல்லாவற்றையுமே சரியான முறையில் உங்களுடைய சட்டத்திறனிகளை வச்சு ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்கோ. மற்றபடி எந்த விதமான இதுவுமே இல்லை. இதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இவர்களுடைய தொடர்பு என்ன திரையில் போட்டிருப்பேன். எவ்வளோ நாள் ஐயா வெங்காயம் வச்சு? ஆனால் அந்த மேலே மஞ்சள் அடிக்குதுல்ல? தண்ணி என்ன மாதிரி இங்கே? இல்லை நாங்கள் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணியா? சரி அதில் இதுக்குள்ளேயும் கிணறு. பாருங்க இதுதான் உங்களோட மரவள்ளி. எவ்வளோ காலம்? இது ஒரு 20 நாள். சரி சரி ஆனால் கூடுதலாக இங்கே நான் அவதானிச்ச வரைக்கும் விதை போடணுமா என்ன இந்த மரவள்ளி? சில இடங்கள்ல அப்படி தான் இந்த சின்ன நாமளைக்குது தடி வெட்டி நடணும். நாங்கள் ஒருவேளை ஆழமாக நட்டுருக்கணுமோ தெரியல. என்ன வெட்டி நல்லது இவ்வளோ சின்ன வெட்டி இருக்காங்க. அதை நிலத்துக்குள்ளே புதைச்சி நட்டுருக்கணுமோ தெரியல. ஏன்னா நாங்கள் சில இடத்துக்கு பார்க்கும்போது அந்த விதையிலேருந்து முளைச்ச மாதிரி வந்து அடுத்தது இந்த வெங்காயம் நல்லா நிற்குது. அங்கே முன்னுக்கு கொஞ்சம் மஞ்சள் விழுந்திருக்கு. என்ன அடுத்து அந்த பக்கமும் பாருங்க மஞ்சள் விழுந்துருக்கு. பாத்தி கட்டி செய்கிற முறையெல்லாம் கூட இருந்தது. முந்தி இருந்தது. இப்போ இந்த இது ஸ்ப்ரிங்க்லர் வந்த அப்புறம் இது எவ்வளோ காலமாக இது? இது ஒரு 3 வருஷத்துக்குள்ள. எது நல்ல உங்களுக்கு? இதுதான் லேஸ். இல்லாட்டி அது இறைச்சி வெயிலுக்கே நிற்கும். அதுதான் நிற்கலாம். போட்டு ஒரு நிழலுக்குள்ளே போய் நிற்கலாம். விளைச்சல் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கா? விளைச்சல் அதே மாதிரி பரவாயில்லை. ஒரே வித்தியாசம் இல்லை தானே? அது கூட இது குறைவு வந்து. சரி சரி அதில் அந்த வேலி வரைக்கும் காணி இல்லை. அடுத்தது சூப்பராக அந்த கரையில் நாங்கள் வெட்டி சூப்பராக. சரி ஆனால் பின்னுக்கு நீங்கள் தண்ணி போகிறேன் எதால் போகிறது? அந்த கரையால் போகிறது குப்பை போட்டுருக்கும். வாய்க்கால் மாதிரி இருக்கு. ஓட்டு தண்ணி அப்படியே வந்து அளவடி. வாய்க்கால் மாதிரி இருக்குது. சரி சரி வாய்க்காலாக இருக்கா? கிடாந்து மூடிட்டு அப்போ இனி அவர்கள் வாங்கினா அதை மதில் கட்டி அதை வாய்க்கால் அமைச்சு விட்டால் சரி தானே. அடுத்தது அங்கே வரைக்கும் அதில் ஒரு வெள்ளை கட்டடம் இருக்குல்ல அங்கே வரைக்கும் அந்த காணினுங்களுக்கு ஒரு பெரிய காணி தானே என்ன 3 ஏக்கர். நீங்கள் பிறந்த இடமே சாம்பல் தீவு தானே? எப்படி இந்த ஊருண்ட வாழ்க்கை முறை இப்போ எப்படி இருக்குது? இப்போ பிரச்சனை நல்ல இடம். இந்த முதலெல்லாம் தோட்டங்கள் அதிகமாக இப்போ குறைஞ்சிருக்குன்னு சரிச்சினும். இப்போ தோட்டம் எல்லாம் இந்த இதுகள் வெண்ணம்பளை அதுகள் நட்டுக்கிட்டு குரங்கு தொல்லை குரங்கு இருக்குது. சரியான குரங்கு. சரி உங்களோட பேர்? சுதாகரன். சரி சரி இப்படி எங்களை போனால் தனியார் காணி இருக்குது. சரியா வாங்க. இந்த வீதியால் வந்த நாங்கள் இதில் இருக்கிறது தான் அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட வீடு.
நல்ல சோழியாக பச்சை பசையிலன்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, புத்தரை எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த காணி எவ்வளவு தூரத்தில் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க. சரியா, திருகோணமலை நகரப்பகுதியிலேருந்து புல்மோட்டை வீதியால் வரும்போது சாம்பல் தீவுக்கு திரும்புகிற சந்தி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த சந்தியிலேருந்து நான் நிற்கிற இடம் எவ்வளோ தூரம்னு பார்ப்போம் பாருங்க. 2.4 கிலோமீட்டர் தூரத்தில் நான் நிற்கிற இடம் இருக்குது. இப்போ இந்த வீதியால் போவோம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. மாரியம்மன் கோயில். இதுவும் கருங்கல் வேலை போடுறாரு என்ன, இதில் இருக்கிறதும் கருங்கல் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் கட்டி முடிஞ்சது நல்லா இருக்குங்க பார்க்க. இப்போ நாங்கள் இந்த வீதியால் நீண்ட தூரம் போகணும், கடற்கரை பக்கத்துக்கு போய் வரும். ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு பார்க்க. இந்த பகுதியில் குடியிருப்புகளில் நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்துட்டும் கடற்கரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆடாயிருக்கும் இடங்கள்தான் எதிர்காலத்தில் வீடாய் மாறப்போகிறது. இதில் ஒரு விடுதி இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் இதுவரைக்கும் வந்த பகுதி கொஞ்சம் காடு மாதிரியான பகுதி, ஆனாலும் இந்த இடத்துல விடுதியை கட்டி வச்சிருக்கிறார்கள். பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லலாம் இதில் விடுதியை கட்டியிருக்கண்டு, ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் தான் புத்திசாலி. குறைவாட நாங்கள் ஒரு காணியை வாங்கியிருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். கடற்கரையில் என்ன பேர் கோரல் பீச்சுன்னு போட்டிருந்தது. அதான் வந்தேன் நான், இது வித்தியாசமாக இருக்காண்டு பார்க்குறதுக்கு. பார்த்து கொண்டு வருவோம் வித்தியாசமாக எதுன்னு இருக்காண்டு. சரியா, நீங்கள் இதுலாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறார்களே. இதில் இது தண்ணின்ற தெளிவாக இப்போதாங்க நல்ல தெளிவாக இருக்குது தண்ணி. அப்படி கிட்ட வந்து பாருங்க, பளிங்கு மாதிரி இருக்குது மேலே. என்ன சொல்கிறேன், மினுங்குது அலையை அப்படியே மினுங்கி கொண்டிருக்கேன்னு. பெரிய அடிப்பு இல்லை இந்த பகுதியில் கடல், ஆனால் அங்கால போக போக பெரிய அடிப்பாக இருக்கும். இந்த இடமெல்லாம் கடந்த காலங்களில் ஒரு அந்த இடம் வரைக்கும் நிலத்தோட்டம் இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேரேஜ் அடிச்சு இங்கே வந்துடுது. கடற்கரைகள் உண்மையாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. கடந்த காலங்களில் அதுக்கான வளங்கள் சூழல்கள் இருக்காது, ஆனால் இப்போ வளங்களும் சூழல்களும் இருக்குது, ஆனால் திட்டமிடல்கள் இல்லை. அந்த சல்லியம்மன் கோயில் அங்கே போய் பாருங்கோ, நல்ல பாதுகாப்பு அமைச்சு வச்சுருக்கு. அது உண்மையாக புத்திசாலித்தனமான விடயம். என்ன, கருங்கற்கள் நிறைய போடப்பட்டிருக்கு. ஏன் வந்த நாண்டு காட்டுறப்பாங்க இதில் பாருங்க, தெரியுதா வடிவா? இந்த உள்ளுக்கு மீன் எல்லாம் தெரியும் அந்த மாதிரி காட்டிச்சுது. வந்து பார்த்தா கடல் தரை தோட்டம் தான் தெரியுது, மினுங்கி கொண்டிருக்கு. இந்த பகுதியிலேருந்து அப்படியே இந்த பகுதிக்கு வந்தனாங்க. ஏன்னா இதுக்குள்ளே அப்படியே காடு மாதிரி தான் இருக்கும். இந்த பகுதிக்காக தான் வந்தனாங்க. இப்போ இங்கே திரும்ப போய் இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இடங்களை பார்ப்போம். இப்போ இந்த வீதியால் இந்த பக்கம் போவோம். நாங்கள் எத்தனை காணி காட்டினது இந்த பக்கம் தான். என்ன கோயில்னு சொன்னால் மாரியம்மன் கோயில். இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது, தேவாலயம். சின்ன குறுக்கொழுங்கைகள் போகுது. அந்த குறுக்கொழுங்கைகளுக்குள்ளாக பயணம் செய்கிறேன். காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்க. பண்புடைய தூரம் வரைக்கும் பனை வடலிகளும் ஒவ்வொரு மரங்களும் தான் நிற்குது. இங்கேயும் சல்லித்தீவிலையும் முதல் பலா மரங்கள் அதிகமாக நிற்கும். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி சொன்னவர்கள். இதை பாருங்க, ஒரு சேதப்பட்ட வீடு. நம்பிக்கை பிள்ளையார் கோயில்.
இதுக்குள்ளே என்ன போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு குளம் காட்டுது. அதை விட இந்த பகுதியில் பாருங்கள் வீடுகள், பழைய சேதப்பட்ட வீடுகள் கட்டடங்கள். ஆரம்ப கால பகுதியில் இந்த பகுதியில் மக்கள் கொஞ்சம் வாழ்ந்திருக்கிறார்கள் தான். நல்லது விடுதிகளோ தெரியல, என்னென்னு தெரியல. அதை வீடு மாதிரி தான் தெரியுது பார்க்க, என்னென்னு தெரியல. வேலை பக்கம் ஒரு வீடு இருக்குது. சரியா, இதுக்கு அங்கால குளம். இப்படி கொஞ்சம் தூரம் நடந்தாலே இதில் தண்ணி இருக்குது. இதுக்குள்ளால போகல, அது நடந்து கூட போகல. அது பாருங்க என்ன, இதுக்கு அங்கால போகவே இல்லாது. குளம் தெரியுதா? கொஞ்சமாக தெரியும் பாருங்க குளம். இதுக்குள்ளே பாருங்க சில கட்டிடங்கள் இருக்குது. இந்த பகுதியில் யாருமே இல்லை விசாரிக்கிறதுக்கு. சாம்பல் தீவுக்குள்ளே தான் ஆத்திமோட்டை என்ற ஊரும் வருது. எனவே ஆத்திமோட்டை என்ற ஊரையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். அதுக்கு முதல் நான் எடுத்தடியில் நிற்கிறேன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு விளங்கும். கூகுள் வரைபடத்தில் காட்டணும். இந்த சாம்பல் தீவு என்ற ஊர் பயணத்தை இந்த இடத்துல இருந்து தொடங்கினாங்க. சரியா, அப்படியே வந்து இதால் வந்து இந்த பகுதிக்கு வந்து இதில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்குன்னு அதை காட்டினான். அதுக்கு பிறகு இதால் வந்து நாங்கள் இந்த பச்சையாக இருக்குல்ல, இந்த பகுதியில் வீடுகளே இல்லை, எல்லாம் காடாக தான் இருந்தது. அது ஊடாக போய் கடைசி அந்த கோரல் கடற்கரையை காட்டி போட்டு அதுக்கு பிறகு இப்படியே வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த குளத்தையும் உங்களுக்கு காட்டி போட்டு இதால் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். சரியா, இனி என்ன செய்ய போகிறோம்னா இதுக்குள்ளால் போய் இப்படி குறுக்கால போய் பிரதான வீதி ஊடாக இடப்பக்கம் பார்த்து கொண்டு போய் இந்த பக்கம் வருவோம். இங்கே காணொலியை எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ இந்த இடத்துல முடிப்போம். சரி, இதில் வேலை பக்கம் போவோம். நான் இதை விட இது ஆத்திமோட்டை எங்கே வரைக்கும் ஆத்திமோட்டை? அது இழுப்பக்குளமெல்லாம் சேர்ந்துருக்கு. இழுப்பக்குளம்னு சொல்லி இந்த அங்கே இந்த பயிர் இடமெல்லாம். இங்கே மக்கள் இந்த வாழ்க்கை முறை வேலைகள் என்ன ஆத்திமோட்டையில்? மக்களோட வாழ்க்கை என்ன, கடலுக்கு போகிறோம், கொண்டு மீன் இல்லை, அது பிரச்சனை. ஆத்திமோட்டை சாம்பல் தீவு சாம்பல் தீவுக்குள்ளே தான் இருக்குது. சரி, இடப்பக்கம் இதில் இருக்கிறது ஆத்திமோட்டை தமிழ் வித்தியாலயம். சரி, அதனால் இப்போ அந்த பக்கம் போய் வரும். உள்ளூர் வீதிகளூடாக போகிறோமே. ஆத்திமோட்டை குடும்பங்கள் குறைவாக இருக்குது, வெளிகள் கூடவாக இருக்குது. அதுக்காண்டி வீடுகள் காணிகள் இல்லைன்னு சொல்லலைன்னா குறைவாக இருக்குது. திரும்பி அதுக்குள்ளால போகும். எல்லாம் பிரதான வீதியாக காட்டுது, ஆனால் வீதிகளை பாருங்கள் இவ்வளோ மோசமாக இருக்குங்க. ஐயோ, நல்லதாக இருக்கு. இப்படியே படத்தை நித்திரையாக போடுவேன். இல்லை, படியில் ஒரு கோயில் ஒன்று போகுது. இந்த பக்கம் ஒரு கோயில் கூட்டி இருக்கு போகலான்னு இதை பிரதான வீதியால் விரைக்க பார்ப்போம். ஏன்னா ஒரு மலையில் இருக்கிற கோயில், ஆனால் நாங்கள் இதால் போகிறத விட பிரதான வீதியால் விரைக்க பார்ப்போம். சரி,
இப்போ நாங்கள் உள்ளாத அடுத்த கட்டம் போவோம். ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோயில். இது திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதி. அதில் பக்கம் பிறகு போவோம். இப்போ இடப்பக்கமாக போவோம். வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்துக்கணும். சாம்பல் தீவு ஆறாங்கட்டைன்னு சொல்கிறது இந்த பகுதியை. நிறைய குறுக்கொழுங்கைகள் போகுது. ஒவ்வொரு குறுக்கொழுங்கைகளுக்குள்ளேயுமே போக இல்லாமல் இருக்கப்பா. எவ்வளோ குறுக்கொழுங்கைகள் என்ன இடப்பக்கம் பார்த்துன்னு வாங்க பாருங்க. எவ்வளோ படைத்தொகுதிகள். நிலாவளி ரோட்டு ஆறாங்கட்டை. இலுப்பைக்குளம். இலுப்பைக்குளம். இதில் வேலை பக்கம் இருக்கிறது லக்ஷ்மி நாராயணன் கோயில். நாங்கள் அப்புறம் ஒரு நாளைக்கு போவோம். அதுக்குள்ளே புல்மோட்டை இலுப்பைக்குளம். சாம்பல் தீவு ஆறாம் வட்டாரம். ஆறாங்கட்டை வட்டாரம் கவனிக்கிறது ஒரு கோயில். இப்போ நாங்கள் சாம்பல் தீவு சந்தை பகுதிக்கு வந்துட்டோம். சரியா? அதில் இடப்பக்கம் திரும்பி போனால் சாம்பல் தீவு. நாங்கள் ஏற்கனவே இந்த சாம்பல் தீவு பயணம் தொடங்கும் போது வெள்ளப்பக்கத்தை தான் கூட காட்டிக்கொண்டு போனாங்க. இனி கிடைக்கிற இடப்பக்கத்தை பார்த்துக்கணும். சரி, இந்த பகுதியிலேருந்து தான் சாம்பல் தீவு என்ற எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சினாங்க. சாம்பல் தீவுக்கு திரும்பி போகிற சந்தி நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போய் இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கு காரணம், இதுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குதாம் மலையில், மலைக்குன்றில். அது ஒரு போய் பார்ப்போம். இந்த இதில் இருக்கிற கோயில் ஒழுங்கையால் வந்து நாங்கள் அப்படியே மற்ற பக்கம் போட்டோம். திருகோணமலை நகரம் போகிற பக்கம் அப்படியே இந்த பக்கம் வரும்போது இதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குன்னு சொன்னவர்கள். நம்ம வரும்போதும் கண்ட நாங்கள் இங்கே ஒருக்கா போவோம். இங்கே இருக்குங்க, உள்ளே போகலாமோ தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். போகலாம்னு நம்புகிறோம். ஓ, நல்ல உயரத்தில் இருக்குது பார்த்தீங்களா கோயில். இதுங்க இதை பூட்டி போட்டு போகணும். வேணுண்டா யாராவது போனால் கதவை திறந்து விட்டு யார் அது உள்ளே திறந்து விட்டு போனான்னு யோசிக்க மாட்டேன்னு. சரி, இனி வந்து கண்ட கதையில் விட்டுட்டு கோயிலுக்கு போயிடுவோம்மா. ஓ, இதுக்குள்ள என்ன டேரி கோபுரம் பண்ணிருக்கீங்க கிடக்கு. செருப்பும் கல்லியாச்சும் ஓடிக்கோ. ஓ, சளியெல்லாம் குத்துதுடாப்பா. சரியாக களைச்சி போனோம் தெரியுமா. அண்டைக்கு கடும் வெயில், உள்ளுக்கு போக முடியாது. நாங்கள் வெளியில் சுற்றி காட்டுறோம். அதுக்கு முதல் அந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போதே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. யாரோ ஒரு ஆள் வந்து இந்த கோயில் அடியில் நின்றுருக்குது. நின்றுட்டு இப்படியே பார்க்குற நேரம் தான் அந்த வீட்டை காட்டி இருக்கிறார்கள் நினைக்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது இந்த மலைக்குன்று. அவங்க பின்னுக்கு பாருங்கள், அந்த வீட்டுக்கு பின்பகுதியை பச்சை பசையிலன்னு பார்க்கவே சிறப்பாக இருக்குது. முக்கியமான ஒரு விடயம் சொல்ல போகிறோம். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினவ மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா. இந்த பாட்டையும் பாடுறேன்டா அந்த இடத்த பார்த்து.
எதிர்காலத்தில் அதோ இதில் ஏதோ கட்டுப்பட போகுது அது என்ன பார்க்க தெரியுது. அப்படியே வாங்கோ. நல்லா இருக்குது இந்த சூழல். ஓ இதில் படுத்தா நித்திரையாக போடு. சத்தியமாக சொல்கிறேன். நான் எங்கே சைவ கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த இடத்தின் சூழல் பிடிச்சி போச்சுன்னா நான் அதை குறிப்பிட்டு சொல்லுவேன். நாங்கள் எல்லாம் ஒருக்கா செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போய் வெள்ளப்பக்கம் இருக்கிற ஒரு மடத்தில் இருந்து நாங்கள் படத்தை நித்திரையாக போனோம். அப்படி ஒரு மன நிம்மதி தார இடம் அது. அதே மாதிரி இந்த இடமுமே ஒரு குளிர்மையான தோற்றமாக இருக்கு. என்ன நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதுவே மாலை வேளையில் வந்துட்டா இன்னும் சிறப்பாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். அங்காலேயும் அப்படி தான், உங்களுக்கு போக முடியாது. இப்படி ஒரு சூழலில் கட்டப்பட்டிருக்கு கோயில். சரியா? இது என்ன இது? ஓ சிலுவை அமைப்பு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்க, கருங்கல் அடுக்கப்பட்டு இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் இது ஒரு புத்தரையாக அமைச்சா நல்லா இருக்குமென்றது என்ற கருத்து. இப்போ அது எதிர்காலம் அவர்களோட திட்டம் அப்படின்னு தெரியல. ஆனால் இது ஒரு புத்தரையாக இந்த பகுதி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சரி வாங்க. காலில் குத்தி போடுதுடா. இப்படி தான் கதிர்காமத்துக்கு போய்க்கமே. ஐயோ, கதிர்காமத்துக்கு போய்க்கெல்லாம் படுத்து தான் போனாங்க. ஆமாம், அதே இப்படி விட்டால் படத்தை நித்திரையாக போடுவேன். போய் தண்ணி வாங்கி குடிக்கணும். என்ன சொல்லுங்க, கொஞ்சம் இருங்க. முகம் எல்லாம் ஏற்கனவே இருட்டு. நான் திரும்ப அதே விடயத்தை சொல்கிறேன்னா இன்னும் இருட்டாகி கொண்டு போகிறோம். அந்த மேலே இருக்க நல்ல உண்மையை சொல்லு, அந்த அந்த வெள்ளப்பக்கம் இருக்க அதில் கொஞ்சம் நேரம் வந்து திருவிழா நேரங்கள்லாம் நல்லா இருக்கும். என்ன இந்த வெயிலாக இருந்தாலும் அந்த கரை பகுதியில் நிறைய பேராக வந்திருந்து வணங்கி அருள் வேண்டி அதுக்கு பிறகு இந்த குடும்பமாக இருந்து கதைச்சி பேசி வரும்போது நல்லா இருக்கும். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். சாம்பல் தீவினுடைய 2வது பகுதியாக இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். 3வது பகுதி மிக முக்கியமான பகுதி, அது இனித்தான் போக போகிறோம். அதை நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தின் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இருந்தால் இருந்துருவோம்பா. ஓ ஏனண்டா இதில் படத்து நித்திரையை சொல்கிறத விட நாங்கள் அடுத்த ஊரை பார்க்க போவோம். இவ்வளவு வெயிலுக்குள்ளேயே நான் உங்களுக்கு இடங்கள் காட்டி கொண்டு இருக்கிறோம்டா. நீங்கள் என்ன செய்யணும்? சப்புச்சுக்கு தராய்ப்பு செய்யணும். அடுத்தது மணி அடிக்கணும். அடுத்தது வந்து எங்களை காணொலியை பார்க்கணும் நேரம் இருக்கிற நேரம்.